ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவான அப்டேட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பக்கம் ருத்ராஜ் வந்துட்டு இந்தியா ஏயோட வைஸ் கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட நேத்தன் எலிஸ் ஆஸ்திரேலியாவுக்காக விக்கெட்டாக எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சிவம் துபையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட்டும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னா, ருத்ராஜ் வந்துட்டு இந்தியா ஏவோட வைஸ் கேப்டனாக செலக்ட் ஆகியிருக்காரு ஃபார் த ஸ்ரீலங்கா ட்ரை நேஷன் சீரீஸ். இதில் வந்துட்டு ரியான் பராக் இன்ஜூர் ஆனதுனால அவருக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, அதனால் ருத்ராஜ் வந்துட்டு அவரை வைஸ் கேப்டனாக டீமில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இது பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தான். எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும். ரீசெண்ட் மந்த்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேப்டன்சி ப்ரெஷர், சிஎஸ்கேவோட சீசனும் ஒழுங்காக போல் ஒரு டஃப் பீரியடாக இருந்திருக்கு. ஆனால் இப்படி இந்தியா செட்டப்புக்குள்ளே மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான். இதுக்கு சிஎஸ்கேக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான். ஏன்னா ருத்து இந்தியா செட்டப்பில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கேக்கு வரும்போது இன்னும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ருத்துராஜ் அண்ட் வைபவ் வந்துட்டு ஓப்பன் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு ஒரு காம், இன்னொரு சைடில் ஒரு ஸ்ட்ராங். அதை பார்க்குறதுக்கே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது, நீங்கள் மேட்ச் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜூன் 9 வந்துட்டு மார்னிங் 11 AM ஃபேன் கோடில் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஃபேன் கோடோட ஆப்பில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அதில் இப்போ குயிக்கான அப்டேட் ஆன் நேத்தன் எலிஸ் என்னதுன்னா, ஆஸ்திரேலியா vs பாகிஸ்தான் சீரீஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு பாகிஸ்தானில். அதில் நேத்தன் எலிஸ் வந்து திரும்பி பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்துட்டு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தார், ஒரு 6 எக்கனாமியில் வந்து போட்டுட்டு இருந்தார். இது வந்துட்டு ஒரு 50 ஓவர் மேட்ச்சு. ஆனால் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார், சும்மா ஃபயராக போட்டார். ஃபஸ்ட்டு ஓவரே வந்துட்டு ஒரு விக்கெட் எடுத்தார். பர்சனலாக எனக்கு நேத்தன் எலிஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு ப்ராப்பர் T20 ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. நேத்தன் எலிஸ் வந்துட்டு இந்த இயரே சீசனில் ஜாயின் பண்ணியிருந்தான்னா சிஎஸ்கே கேம்பில் மேபி நல்லா இருந்திருக்கலாம், நல்ல டெத் பவுலிங் இருந்திருக்கலாம். பட் எனிவே சீசன் ஓவர் ஆகிடுச்சு. சிஎஸ்கே கேம்பில் நெக்ஸ்ட்டு சீசன் அவரை கண்டிப்பாக நல்ல ரோல் கிடச்சி டெஃபினட்டாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலராக டெத் ஓவர்ஸில் அவரோட வேரியேஷன் அண்ட் ஸ்லோ பால்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் எல்லோ ஜெர்சியில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு ஹோப் பண்ணுவோம். நாட் இன் ஆஸ்திரேலியா, இன் சிஎஸ்கே ஜெர்சி. இப்போ டுடேஸ் மெயின் டிஸ்கஷனுக்குள்ளே வரலாம். சிஎஸ்கே வந்துட்டு சிவம் துபே ரீட்டைன் பண்ணணுமா கைஸ்? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த சீசன் வந்துட்டு துபேக்கு ரொம்ப ஆர்டினரியான சீசன் தான். எஸ்பெஷலி ஆஃப்டர் வேர்ல்டு கப் சக்ஸஸ் அவர் மேலே ரொம்ப ஹைப் இருந்தது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக அவர் மீட் பண்ணல. ஆனால் இதே வந்துட்டு ஃபேன்ஸ்குள்ளேயே ஒரு 2-3 டிவிஷன் டிவைட் ஆகியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவரோட மும்பை T20 லீக் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைன்ஸ் தெரியுது பவுலிங்கில். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு பவர் பிளேயில் போட்டார், பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தது. அதை விட முக்கியமான விஷயம், ஸ்ரேயஸ் ஐயரை காட் பிஹைண்டில் விக்கெட் எடுத்தார். ஸோ வந்துட்டு இப்போது ஒரு கொஸ்டின் வந்துட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஃபேன்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று இந்தியா கரெக்டாக, இல்லை மற்ற இடத்துல எல்லாம் தூபையை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா தூபே அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறாரா, இல்லைனா சிஎஸ்கே அவரோட ஸ்ட்ரென்த்தை மேக்ஸிமைஸ் பண்ண மாட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்ன ஆனாலும் தூபே வந்துட்டு ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் பிளேயருன்றதுனால அவருக்கு ரெப்புடேஷன் அதிகம். பட் ஆனால் சிஎஸ்கேல வந்துட்டு ஒரு போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி பெருசாக எதுவுமே காட்டலை. ஆனால் பர்சனலாக இப்போது ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் நடக்கலைன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அவரை ரீட்டைன் பண்ணணும். அதுதான் என்னுடைய பர்சனலான ஒரு சஜஷன். பிகாஸ் அவர் ஒரு மேட்ச் வின்னர். நம்ம வந்துட்டு 2023 பார்த்துருக்கோம், 2022 பார்த்துருக்கோம், 2021 பார்த்துருக்கோம். அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டார்னா கண்டிப்பாக அவரால் வந்து மேட்சை ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். சிஎஸ்கே வந்துட்டு இன்னும் ஒரு நல்ல ரோல் கிளாரிட்டியோடு அவருக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை வின் பண்ணுவார். கான்ஃபிடென்ஸ் வந்தால் அவரை வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணுவார். லிட்ரலாக மேட்சை வந்துட்டு ஒன் சைடடாக ஆக்குவார். ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இதே கான்ஃபிடென்ஸில் அவர் போய் இந்தியா டீமுக்கும் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அடுத்த வருஷம் சிஎஸ்கேக்கு வரும்போது இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணால் சந்தோஷம்தான். ஸோ மக்களே, ருத்ராஜ் அண்ட் வைபவோட ஓப்பனிங் பேர் பற்றி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? நேத்தன் எலிஸ் நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாரா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிஎஸ்கே வந்துட்டு சிவம் துபே ரீட்டைன் பண்ணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
உங்கள் தாட்ஸை வந்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்ராண்ட்டுக்கு பாய்.